ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்காது? நம்ம இது வரைக்கும் 2 days கிளாஸ் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி கிளாஸ் 1 கிளாஸ் 2 2 கிளாஸ் பார்த்துருக்கோம். இதுல பார்த்த பேசிக்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்காது? அதுக்காக டவுட் இருந்தா சொல்லுங்க, கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, யாருக்கு இந்த டவுட் இல்லையா? ஓகே, root of 0.0004. ஓகே, சரி. இப்போ இது நான் நேத்தே சொன்னேன், அந்த மாடல் தான் நம்ம போடணும் ஃபர்ஸ்ட். இப்போ இதுல 0.0004, அப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 into 10 power -4 எழுதலாம். ஓகேவா? இந்த மாதிரி சம்ஸ்க்காக தான் நேற்று நான் அந்த பாயிண்ட் வேல்யூஸ் சொன்னேன். ஓகே, 4 into 10 power -4 எழுதலாம். இப்போ இதுக்கு ரூட் அப்படின்னா 4க்கு ரூட் எடுத்தா 2, இந்த 10 power -4க்கு ரூட் எடுத்தா 10 power -2. ஓகேவா? ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதுவோம். இதோட ஆன்சர் 2 அப்படின்னு சொல்றோம். எதனால அப்படின்னா இதோட ரூட் வேல்யூ கூட இது கேன்சல் ஆயிடுது. ஓகேவா? அப்ப இது 2 டிவைட் பண்ற ஒரு வேல்யூ. இப்போ 2 power 4 இருந்தா நமக்கு ஆன்சர் 2 power 2 இருக்கும். ஓகே, 2 power 4 என்ன 16. 16 ரூட் எடுத்தா 4. அப்ப என்ன வேல்யூ இருக்கோ அதுல பாதி. அப்ப இங்கேயும் அதே மாதிரி தான், என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதுல பாதி. அப்ப இதுக்கு மறுபடியும் பாயிண்ட்ல எழுதுனா -1 எடுத்தோம், 2 பாயிண்ட். அப்ப 0.02. வேற அந்த டெஸ்ட் போட்டதுல வேற ஏதாவது சம் டவுட் இருக்கா? இருக்காது? டெஸ்ட் அட்டென்ட் பண்ணீங்களா எல்லாரும்? 5 பேர் தான் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே, அப்ப மத்த எல்லாரும் அட்டென்ட் பண்ணிடுங்க. டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம் நீங்க. ஓகேவா? இது மாதிரிதான் நீங்க என்னென்ன யார் அட்டென்ட் பண்றாங்க இது எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட மார்க்கையுமே என்னால பார்க்க முடியும். யார் யார் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அதே மாதிரி கிளாஸஸ்லயுமே வந்து யார் எவ்வளவு பேர் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இண்டிவிஜுவலா பார்க்க முடியும். ஓகே, கண்டென்ட் ஸ்டார்ட். நேற்று கடைசியா பார்த்தா அந்த கோ பிரைம் ட்வின் பிரைம்ல யாருக்காவது டவுட் இருக்கா? ட்வின் பிரைம்னா என்ன சொல்லுங்க பாப்போம். ட்வின் பிரைம் நம்பர்ஸ்னா என்ன? ட்வின் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு என்ன? சூப்பர். 2 prime numbers difference of 2. எக்ஸாம்பிள் வேற யாராவது அவங்க எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டாங்க. வேற யாராவது ஒருத்தர் வந்து ட்வின் பிரைம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. 3 5. ஓகே, சூப்பர். 11 13. சூப்பர். ஸ்வர்ணா, ஷாம்லா, சூப்பர். சரி. 5 7. அப்போ எந்த பிரைம் நம்பர்ஸ் அதுக்கு அதோட டிஃபரன்ஸ் 2 இருக்கோ அந்த வேல்யூஸ் வந்து
நம்ம ட்வின் பிரைம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே கோ பிரைம் அப்படின்னா கோ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா ஓகே, காமன் ஃபேக்டர் 1 இருக்கணும். சரி, இப்போ இங்க ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல எது கோப்ரைம், எது கோப்ரைம் நம்பர்? சாரி, எந்த ஆப்ஷன்? ஏவா, பியா, சியா, டியா? டூ நைனுமா? எல்லாமே வா எக்ஸப்ட் டியா? எஸ். ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் செக் பண்ணோம் அப்படின்னா 7க்கும் 18க்கும் எந்த காமன் ஃபேக்டரும் கிடையாது. ஓகேவா? அப்ப இது ஒரு கோப்ரைம் நம்பர். 2க்கும் 9க்கு இது காமன் கிடையாது, இது ஒரு கோப்ரைம் நம்பர். 13க்கும் 24க்கு இது காமன் கிடையாது, இது கோப்ரைம் நம்பர். 17க்கும் 34க்கும் ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கு. அது என்ன அப்படின்னா 17 தான். 17th டேபிள்ல 17 1 டைம்ஸ், 34 2 டைம்ஸ். அப்போ இது வந்து கோப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லலாம்? ஏ, பி, சி இது மூணுமே கோப்ரைம் நம்பர்ஸ் தான். ஓகேவா? அப்ப அந்த நம்பர் பிரைம் நம்பர் இருக்கணும், ஆட் நம்பரா மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த கண்டிஷனும் கிடையாது. அந்த வேல்யூஸ் 2 எடுத்துட்டோம்னா அதுக்கு காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. அதுதான் கோப்ரைம் நம்பர். சரி, அடுத்தது நம்ம சர்ச் அண்ட் இண்டீசஸ் டாபிக். சர்ச் அண்ட் இண்டீசஸ் அப்படின்னா பேஸ் பண்ணு. இப்ப இந்த மாதிரி ரூட் எடுக்கிறது, பவர் எடுக்கிறது, இந்த மாதிரியான வேல்யூஸஸ் தான் சர்ச் அண்ட் இண்டீசஸ் அப்படிங்கிற டாபிக்ல பார்ப்போம். a power m into a power m, a power m divided by a power n. இதுக்கு என்ன மீனிங்? ஒரே மாதிரியான பேஸ் வேல்யூஸ் இருக்குது. இப்ப 2 to 2 power 2. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி இருந்தா இதுக்கு என்ன ஆன்சர் போடும் அப்படின்னா 2 power 5ன்னு போடணும். ஓகேவா? ஏன்னா இதுக்கான ஃபார்முலா வந்து a power, ஃபார்முலாங்கிற வேர்ட் தான் ஃபார்மட். கீழ இருக்க பேஸ் வேல்யூ சேமா இருந்ததுன்னா பவர்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஒரே பேஸ் இருக்க வேல்யூ டிவைட்ல இருந்ததுன்னா நான் என்ன பண்ணலாம்? அப்போ 16 divided by 2 power, இதுக்கு என்ன ஆன்சர் எழுதலாம். ஓகேவா? அப்போ ரெண்டு பேஸ் சேமா இருந்தா பவரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு வேல்யூவோட பேஸ் சேமா இருக்கு, ஆனா இது ரெண்டும் டிவைட்ல இருக்கு அப்படின்னா பவரை மைனஸ் பண்ணிக்கலாம். சரி, நேத்து ஒரு சம் வந்து நம்ம இது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி வந்திருக்கும் 2 power 6, 3 power 2, 5 power 3, 2 power 5, 3 power 1, 5 power 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அதே சம் இல்லை. இப்போ இந்த மாடல்ல வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்மேட் அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ பேஸ் 2 வந்து ரெண்டுலயுமே காமனா இருக்கு. அப்போ பவரை மைனஸ் பண்ணோம்னா
2 பவர் 1. அதே மாதிரி இங்க 3 பவர் 2 இருக்கு, இங்க 3 பவர் 1 இருக்கு. 2ல இருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா 3 பவர் 1. இங்க 5 பவர் 2. ஓகே, அப்போ 6 into 25 150 ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? புரிஞ்ச எல்லாத்துக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது போவோம். இப்போ a பவர் m இன்டூ அதோட பவர்ல என்ன எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்கும்னா 3 பவர் 5 அதோட பவர்ல ஒரு 2. ஓகே, அப்ப இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு பவரையும் நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகே, அப்ப இதுக்கு வந்து 3 பவர் 10. இதுக்கு 3 பவர் 10. அப்போ தனித்தனியா வரும்போது மல்டிபிளிகேஷன்ல ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரே பவர்ல வந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது m ரூட் ஆஃப் a. இந்த mங்கிறது வேணா இருக்கலாம், ஸ்கொயர் ரூட்டா இருக்கலாம், கியூப் ரூட்டா இருக்கலாம், 4th ரூட், 5th ரூட், என்ன வேல்யூவா வேணா இருக்கலாம். இது a ஓட ரூட்டா இருக்கு. அப்ப இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா a பவர் 1/m அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? என்ன வேல்யூ இருந்தாலும் அதுல பவர்ல எழுதும் போது அதை ரெசிப்ரோக்கல் எழுதுவோம். இப்போ 4ன்னு இருக்கு, இதுக்கு ஸ்கொயர் ரூட் போடுறோம். ஓகேவா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்ம 4 2 ஸ்கொயர்னு எழுதுவோம். ரூட்டை இங்க ஸ்கொயர் ரூட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் அப்படின்னாலே 2. சாரி, எதுவுமே போடல அப்படின்னாலும் 2 தான். அப்போ 1/2. அப்ப 2 2 கேன்சல் ஆயிடும், ரிமைனிங் 2 மட்டும்தான் இருக்கும். ஆன்சர் 2 அப்படின்னு போடுவோம். ஓகேவா? அப்ப இந்த ஸ்கொயர் ரூட் நமக்கு ஏன் கேன்சல் ஆகுது அப்படின்னா இங்க 2, இங்க 1/2 இருக்கனால 2 2 கேன்சல் ஆகி நம்ம 2 அப்படின்னு சொல்லி ஆன்சர் போடுறோம். ஓகேவா? இப்போ கியூப் ரூட் அப்படின்னா இங்க 3ன்னு இருக்கும், 8. அப்ப நம்ம 2 எப்படி எழுதலாம்? 2 கியூப்னு எழுதலாம். இந்த ரூட் வேல்யூ 3ல இருக்கனால 1/3. அப்ப இந்த 3 கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் 2 வந்துடும். ஓகேவா? இப்படிதான் நமக்கு ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் கூட நம்ம கேன்சல் பண்றோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 2 ரூட் வேல்யூஸ் இருக்கு. இங்க வெளியில ரூட் எம்னு ஒண்ணு இருக்கு, அடுத்து உள்ள ரூட் என்னன்னு ஒண்ணு இருக்கு. 1/, வேல்யூ ஒன்னா சேர்த்துக்கணும். ஓகேவா? ஏ சரி, இப்ப இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 3 பவர் 6 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அப்ப இது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 3 பவர் 6 இதோட பவர்ல இந்த ரெண்டு வேல்யூஸையும் மல்டிபிள் பண்ணி ஃபிராக்ஷன் எழுதணும். 6 கேன்சல் ஆகி ஆன்சர் 3 அப்படின்னு போடலாம். a பவர் மைனஸ் m, இது எப்படி எழுதலாம் சொல்லுங்க? a பவர் மைனஸ் m. a பவர் மைனஸ் m எப்படி எழுதலாம்?
இருக்கீங்க எல்லாரும்? கேக்குதா? a பவர் மைனஸ் m என்னவா எழுதலாம்? இப்ப இந்த மாதிரி ஒரு பவர் வேல்யூல மைனஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதை நம்ம ஃபிராக்ஷன்ல இருக்க வேல்யூவை மேல கொண்டு போயிருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்போ 2^-3 அப்படின்னா 1/2 கியூப். இந்த 1/2 கியூப் தான் நியூமரேட்டர் இருக்கும்போது மைனஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ 1/a பவர் n இருக்கு. இதை இப்ப நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த நியூமரேட்டர் கொண்டு போனோம்னா a பவர் மைனஸ் n அப்படின்னு மாறி. ஓகேவா? ஒரு டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டர் கொண்டு போகும்போதும் அதே தான் நடக்கும். இப்போ 1/2^5 அப்படின்னா இது மேல போகும்போது 2^-5 ஆயிடும். ஓகேவா? 2^-5 ஆயிடும். ஓகேவா? இதெல்லாம் இந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டீஸோட ரொம்ப முக்கியமான பேசிக்ஸ். இது இந்த ஸ்டெப்ஸ் தெரிஞ்சதுன்னா நமக்கு டக்குன்னு போட்டுடலாம். இது ஏன் அப்படி வருதுன்னு தெரியாமலே மதிப்பா போட்டுக்கிட்டு இருக்கோம். 4க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2 தான் வரும், 2 தான் வரும் வந்து மனப்பாடம் தான் பண்ணிருப்போமே தவிர அது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சதுன்னா நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா சால்வ் பண்ணலாம். சரி, இப்ப √256 எவ்வளோ? 16. √225. 15. சூப்பர். இப்ப √128. 128 ஸ்கொயர் நம்பர் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா டைரக்டா? ஓகே, 128க்கு கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அப்ப இந்த மாதிரியான வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சைடுல எடுத்து எழுதிக்கோங்க. 128 இது எப்பவுமே பிரைம் நம்பர்ஸ் வச்சு தான் ட்ரை பண்ணணும். ஓகேவா? எப்பவுமே பிரைம் நம்பர்ஸ் வச்சு மட்டும்தான் எழுதணும். இப்போ 128 அப்படின்னு இருக்கு. இது எந்த டேபிள்ல வரும்னா, இருக்கலே சின்ன பிரைம் நம்பர் எது? 2. 2 டேபிள்ல வரும். 2 டேபிள்ல 64. எகைன் 2 டேபிள்ல 32. 2 டேபிள்ல போட்டோம்னா 16. திரும்ப 2 டேபிள்ல போட்டோம்னா 8 டைம்ஸ். அடுத்து 2 டேபிள்ல 4 டைம்ஸ். 2 டேபிள்ல 2 டைம்ஸ். கீழே ஒரு பிரைம் நம்பர் வர வரைக்கும் நம்ம போட்டுட்டே இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இங்க என்ன ரூட் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட். அப்ப இந்த வேல்யூஸை நம்ம ரெண்டு வேல்யூவா எடுத்து எழுதணும். 2 ஸ்கொயர். அடுத்தது இது ஒரு செட்டு 2 ஸ்கொயர். அடுத்து இங்க ஒரு செட் இருக்கு 2 ஸ்கொயர். ரிமைனிங் ஒரு 2 மட்டும் இருக்கு. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எல்லாமே கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த 2 எல்லாம் என்ன ஆயிடும்? வெளியில வந்துருமா? 2 இன்டூ 2 இன்டூ 2 அப்படிங்கிறது வெளியில வந்துடும். ஒரு 2 மட்டும் நம்ம ரூட் எடுக்க முடியாது, உள்ளே இருக்கும். அப்ப இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆயிடும்? 8√2 ஆயிடும். அப்ப இதோட வேல்யூ 8√2. ஒரு வேல்யூக்கு உங்களுக்கு ஸ்கொயர் என்னன்னு தெரியல, இது ஸ்கொயரா வருமான்னு தெரியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான பிரைம் ஃபேக்டரை வச்சு போடணும். ஓகேவா? எந்த நம்பர் பிரைம்ல இருக்கோ அதை வச்சு மட்டும் தான் ட்ரை பண்ணணும், வேற நம்பர்ஸ் போடக்கூடாது. ஓகேவா? இப்ப 32 64 பார்த்தோன்னே இது 4th டேபிள்ல வரும்னு தோணும். ஆனா அதை வச்சு போடக்கூடாது. எப்பவுமே எந்த நம்பர் பிரைம் நம்பர் தான் போடணும்.
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 512க்கு என்ன ஆன்சர் வரும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 512, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 512 கண்டுபிடிங்க. 1 minute நான் வந்துடுறேன். கண்டுபிடிச்சாச்சா? ஆன்சர் என்ன வந்துச்சு? ரூட் ஆஃப் 512 16 root 2 16 root 2. Super. You can answer 16 root 2. யாருக்கா இது இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கணுமா? யாருக்கா டவுட் இருக்கா இதுல? ஓகே, சூப்பர். எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்துருச்சா? சரி சரி, ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னு கண்டுபிடிக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரூட் 128 அதை வந்து இப்போ ரூட் 128 நம்ம என்ன பண்ணோம், இப்பதான் போட்டோம். ரூட் 128க்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஃபேக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். வேற எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போ ரூட் 128 எந்த ஸ்கொயர் நம்பரோட மல்டிபிள் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இப்போ இதை நம்ம எதோட மல்டிபிள் எழுதலாம் அப்படின்னா 64 into 2 எழுதலாம். ஓகேவா? 64 into 2 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இந்த 64 அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதோட ஸ்கொயர் 8ஓட ஸ்கொயர். அப்ப என்னால இதுக்கு ஈஸியா ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். அப்ப இந்த மாதிரி எழுதலாம். இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 128 அப்படின்னா அது 2 டேபிள்ல 64, 2 டேபிள்ல 32, 2 டேபிள்ல 16, 2 டேபிள்ல 8, 2 டேபிள்ல 4, 2 டேபிள்ல 2 இப்படி போட்டோம்னா நமக்கு ரெண்டு செட்டா எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? இப்படி எழுதலாம். இல்லைன்னா டேட்டா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ ரூட் ஆஃப் 64 into 2. அப்போ 64 ரூட் எடுத்தா 8. அப்போ 8 ரூட் பிளஸ் 512 அதுக்கு இப்பதான் கண்டுபிடிச்சிங்க எல்லாரும். 16 root 2 இதோட வேல்யூ 16 root 2 பிளஸ் ரூட் 32. இதே மாதிரி தான் 32 என்ன பண்ணலாம், 16 into 2 எழுதலாமா? 16ஓட மல்டிபிள் தான் 32. அப்போ இதை 16 into 2 எழுதலாம். ரூட் எடுத்தோம்னா 4 root 2. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா பிளஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ 8 root 2 16, 8 plus 16 24, 28. your answer 28 root 2. ஓகே, இப்போ நம்ம 2x plus 3x plus 4x இருந்தா ஆட் பண்ணி என்ன பண்ணுவோம், 7x போடுவோம். இதே நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா இந்த வேல்யூ சேமா இருந்தா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பக்கத்துல இருந்த வேல்யூ அதே மாதிரி தான் இங்க ரூட் 2 வேல்யூ எல்லாத்துலயுமே இருக்கு. அப்ப நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? இது புரிஞ்சது எல்லாத்துக்கும்?
இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது ஏதாவது டவுட் இருக்காது? சரி, யாருக்கு என்ன டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து போயிடும். சரி, அடுத்து இதே மாதிரி ஒரு சம்மு. இப்போ இந்த சம்முக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பவர் வேல்யூஸ் நெகட்டிவா இருக்கு. இப்போ பவர் வேல்யூஸ் நெகட்டிவா இருந்ததுன்னா நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம், அது எல்லாத்தையும் தலைகீழ் எழுதுவோம். இப்போ 5 கியூப் எதுக்கு நெகட்டிவா இருக்கோ அதை மட்டும் தான் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும் அவசியம் இல்லை. இங்க எல்லா மைனஸ் இருக்கா நம்ம எல்லாத்தையுமே மாத்துறோம். ஓகேவா? இப்போ 4 பவர் 2 9 பவர் 4 divided by 2 பவர் 5 into 3 பவர் 5 into 5 பவர் 2. ஓகேவா? அப்ப இதுல என்ன பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சேம் பேஸ் வேல்யூஸ் இருக்கிறதுக்குலாம் மைனஸ் பண்ணிக்கலாம். 3 minus 2. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் பண்ணணும். 5 பவர் 3. இப்போ இங்க கீழே 2ன்னு இருக்கு, மேல 4ன்னு இருக்கு. ஓகேவா? அப்போ ஒரே மாதிரி பவர் இருந்தா தான் பண்ண முடியும். அதனால இந்த 4 நம்ம 2 மாத்திக்கணும். ஓகேவா? இப்போ 4 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இந்த 4 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்கு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு வேல்யூவையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 பவர் 4 எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் 9 பவர் 4 இருக்கு. 9 பவர் 4 3 ஸ்கொயர் பவர் 4 எழுதலாம். அப்போ 3 பவர் 8 ஆயிடும். ஓகேவா? இந்த ரெண்டு வேல்யூஸுமே இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 4 ஸ்கொயர் வந்து 2 பவர் 4 மாத்திடலாம். 9 பவர் 4 3 பவர் 8 எழுதிடலாம். கீழே 2 பவர் 5 into 3 பவர் 5 into 5 பவர் 2. இப்போ இங்க என்ன ஆகும்னா, இங்க 3 இங்க 2 மைனஸ் பண்ணா 5 பவர் 1. அடுத்தது இங்க 2 பவர் 5 2 பவர் 4 கீழே தான் பெரிய வேல்யூ இருக்கு. ஓகேவா? அப்ப கீழே தான் மைனஸ் பண்ணும். இப்போ 1 by 2 பவர் 1 இன்டூ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 3 பவர் 3. ஓகேவா? அப்போ 5 into 27 divided by 2. அப்போ 135 divided by 2. இதுதான் இதோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஏதாவது ஸ்டெப் யாருக்கா டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த நெகட்டிவ் வேல்யூஸ் ரெசிப்ரோக்கல் எழுதி அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம வந்து கம்பேர் பண்றோம். இங்க 5 இருந்தா இங்கேயும் 5, இங்க 2 இருந்தா இங்க 2, இங்க 3, இங்க இருந்தா இங்க 3. அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இங்க 2 இருக்கு, இங்க வெறும் 4 தான் இருக்கு. அப்ப முதல்ல கன்வெர்ட் பண்றோம். இங்க 9 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஓகே, அப்போ ஒரே மாதிரி இருக்கணுக்காக கன்வெர்ட் பண்ணிடுறோம். இப்போ இப்படி கன்வெர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ மேல பாருங்க 5 பவர் 3 இருக்கு, கீழே என்ன இருக்கு 5 பவர் 2 இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்தா நம்ம என்ன பார்த்தோம், a பவர் m by a பவர் n, a பவர் m மைனஸ் n எழுதிக்கலாமா, மைனஸ் பண்ணிக்கலாம். அப்ப இது வந்து 5 பவர் மைனஸ் 3 மைனஸ் 2 5 பவர் 1 ஆயிடும். அதே தான் 3க்கும் 3 பவர் 8 மைனஸ் 5, அப்ப 3 பவர் 3 போட்டுடலாம். இது ரெண்டுலயுமே வந்து நமக்கு மேல இருக்க வேல்யூ தான் கிரேட்டரா இருக்கு. ஆனா செகண்ட் ஒன்ல மட்டும் கீழே இருக்க வேல்யூ தான் கிரேட்டரா இருக்கு. ஓகே, அப்ப இதை மைனஸ் பண்ண என்ன ஆகும், கீழே தான் வேல்யூ வரும். நீங்க இந்த ஃபார்ம்ல போட்டீங்கனாலும் 2 பவர் 4 மைனஸ் 5ன்னு வருமா, அப்ப 2 பவர் மைனஸ் 1 எழுதுவோமா, நெகட்டிவ்னா என்ன அர்த்தம், அந்த வேல்யூ கீழே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்ப இந்த மாதிரி தான் நம்ம எழுதியிருக்கோம்.
புரிஞ்ச எல்லாருக்கும் அடுத்தது போலாமா? ஓகே. சர்ச் அண்ட் இண்டீசஸ்ல இது பார்த்தாச்சு. இதுலயே ஓகே. இப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்ல கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இதை நார்மலா நம்மளால எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட்ல இருக்க வேல்யூல இருந்து ரூட் எடுத்துட்டே வருவோம். ஓகேவா? அப்ப அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ண வேண்டாம். இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். இதுல எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ மட்டும் நம்ம பார்த்தா போதும். இதை வச்சு மட்டுமே ஆன்சர் நம்ம போட்டுடலாம். ஓகேவா? இங்க என்ன இருக்கு? ரூட் ஆஃப் 56 பிளஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இங்க என்ன பண்ணணும்னா, நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் என்னென்ன அப்படின்னா 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64. ஓகேவா? இதுக்கு இடையில தான் நமக்கு என்ன இருக்கு? 56 இருக்கு. 49க்கும் 64 இடையில தான் 56 இருக்கு. ஏன்னா நமக்கு ரூட் 49 ஆன்சர் 7 போட்டுடலாம். ரூட் 64 8 போட்டுடலாம். இது ரெண்டு கடையில ரூட் 56 வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இந்த நம்பருக்கு என்ன ஆன்சர் போடணும் அப்படின்னா, இங்க பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? 56 பிளஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அப்போ 56 பிளஸ் அப்படின்னா அந்த ஸ்கொயர் வேல்யூ இன்க்ரீஸ் தான் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது? 8. அதை எழுதிடணும். ஓகேவா? அப்போ பிளஸ்ன்னு கொடுத்தா லார்ஜர் வேல்யூ, மைனஸ்னு கொடுத்தா ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகேவா? ஃபுல்லா சால்வ் பண்ணவே வேண்டாம். அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே வந்து ரூட் 56 பிளஸ் 1. அப்போ 56 இந்த ரெண்டு ஸ்கொயர் இடையில வரும். பக்கத்துல பிளஸ் இருக்கு. அப்போ எது பெரிய நம்பரோ அதுதான் ஆன்சர் அப்படின்னு போடலாம். ஓகேவா? why we take 8. இப்போ இங்க பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்குன்னு பாருங்க. பிளஸ் சிம்பிள். பிளஸ் இருந்தா அதுக்கு அடுத்த நம்பர் தான் எடுக்கணும். இப்போ இந்த நம்பர் 7 ஸ்கொயருக்கும் 8 ஸ்கொயருக்கும் இடையில இருக்கு. அதை முதல்ல எடுத்துக்கணும். ஓகேவா? அந்த நம்பர் எது ரெண்டு இடையில இருக்கு? 7 ஸ்கொயருக்கும் 8 ஸ்கொயருக்கும் இடையில இருக்கு. இங்க பிளஸ் இருந்தா நம்ம இந்த பெரிய நம்பர் எடுத்துக்கணும். ஒருவேளை மைனஸ் இருந்தது அப்படின்னா சின்ன நம்பர் எடுத்துக்கணும். ஓகேவா? முதல்ல அந்த நம்பர் எந்த இது கேப்ல வருதுன்னு பார்க்கணும். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல இங்க 34 அப்படின்னு இருக்கு. ரூட் 34 மைனஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம இது எதுக்கு இடையில இருக்குன்னு பார்க்கணும். 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36. ஓகேவா? அப்போ இது எதுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னா இந்த ரெண்டு கடையில இருக்கதான் 34. இங்க என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ் சிம்பிள் இருக்கு. ஓகேவா?
அப்ப ஆன்சர் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நீங்க இதுல சால்வ் பண்ணி பார்க்காதீங்க. இது கொஞ்சம் மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். ஆனா இது நான் ரஃபா நானே எடுத்திருக்க கொஸ்டின். எக்ஸாம்ல பெர்ஃபெக்ட்டா சால்வ் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ நீங்க எதா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மாடல் கொடுத்தாலும் சரி, இதை மட்டும் எடுத்து பார்த்தா போதும். ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் இருக்க செட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அது எதுக்கு இடையில இருக்குன்னு பாருங்க. பிளஸ்ஸா இருந்தா பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க, மைனஸ் இருந்தா சின்ன நம்பர் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, அடுத்தது போவோம். நோ டவுட். மதுஸ்ரீ மட்டும்தான் கிளாஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மத்த யாரும் இது ரிப்ளை பண்றல. சரி, அடுத்தது √5 √5 √5 √16 √16 √16 இப்படி கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ ஒரே மாதிரியான வேல்யூஸ் வந்து மல்டிப்ளை ஆயிட்டே போகுது. இந்த மாதிரியான மல்டிப்ளை ஆயிட்டே போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அங்க என்ன வேல்யூ இருக்கோ அதான் ஆன்சர். இதோட ஆன்சர் 5 பிளஸ் √16 இன்டூ √16 இன்டூ √16 அப்படியே போயிட்டே இருக்கு இன்ஃபினிட் டைம்ஸ் அப்படின்னா இதோட ஆன்சர் 16. ஓகேவா? இப்போ √x 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 √xன்னு போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி இன்ஃபினிட்டா போயிட்டே இருந்ததுன்னா இதோட ஆன்சர் வந்து x. அடுத்தது சூப்பர் ஹேமா. 5 plus 12 plus 12 போயிட்டே இருக்கு. 72 minus 72 72 இப்படி போயிட்டே இருக்கு. ஓகேவா? இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? இங்க இருக்கிறது எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, இது எல்லாமே அடிஷன் சப்ராக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? அப்ப இதுல என்ன பண்ணோம்னா இங்க இருக்க வேல்யூ என்னது 12. இத ஒரு நம்பர் டிஃபரன்ஸ் இருக்க மாதிரியான ஃபேக்டரா பிரிக்கணும். அப்ப எப்படி பிரிக்கலாம்னா 4 into 3. அப்ப அதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. ஓகே, அப்ப இந்த மாதிரி ஃபேக்டரா பிரிக்கணும். பிரிச்சுட்டு பிளஸ் வேல்யூவா இருந்தா பெரிய நம்பர், மைனஸ் வேல்யூ இருந்தா ஸ்மாலர் நம்பர். இங்க என்ன இருக்கு? 12 பிளஸ்ன்னு இருக்கு. அப்ப பிளஸ் இருக்கனால ஆன்சர் வந்து இதுக்கு 4. ஓகேவா? அப்ப நம்ம கொடுத்திருக்க வேல்யூவை ஒரு ஃபேக்டர் வர மாதிரி பிரிக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரிதான் கொடுப்பாங்க அவங்களே. நம்ம ஒரு ஃபேக்டர் வர மாதிரி பிரிச்சுட்டு அதுல எது பிளஸ்ஸா இருந்தா பெரிய நம்பர் எடுக்கணும், மைனஸா இருந்தா சின்ன நம்பர் எடுக்கணும். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா 72 எல்லாத்துலயுமே 72 இருக்கு, மைனஸ்ல போகுது. இப்போ 72 ஒரு நம்பர் வர மாதிரி ஃபேக்டர் எழுதணும்னா 8 into 9 எழுதலாம். 8 into 9 72. இப்போ இதுல மைனஸ் இருக்கா? இப்போ மைனஸ் இருந்தா இதோட ஆன்சர் வந்து 8. பிளஸ் இருந்தா பெரிய நம்பர், மைனஸ் இருந்தா சின்ன நம்பர். 4 and 8 தினை சூப்பர். மணிகண்டன், ஹேமா சூப்பர். 8th ஆன்சர். ஓகேவா? இதெல்லாம் டக்குன்னு நம்ம ஒரு 2-3 செகண்ட்ஸ்ல போட்டு சால்வ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். எக்ஸாம்ல இதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். அதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப முக்கியம். இது இந்த முன்னாடி பார்த்ததெல்லாம் நீங்க ஃபுல்லா சால்வ் பண்ணீங்கன்னா இது ஒரு 30 செகண்ட்ஸ் கூட ஆகலாம். நம்ம அது அவ்வளவு தூரம்லாம் போட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நம்பரை பார்த்தா மட்டுமே ஆன்சர் போட்டு போயிடலாம். மல்டிபிளிகேஷனா இருந்தா எந்த ஸ்டெப்பும் தேவையில்லை, கொடுத்துருக்கிறது ஆன்சர். மாதிரி பிளஸ் மைனஸ் இருந்ததுன்னா அது சிங்கிள் நம்பர் டிஃபரன்ஸ் வர மாதிரி ஃபேக்டர் எடுத்துட்டு அதை எடுத்து அதுல பிளஸ் இருந்தா பெரிய நம்பர், மைனஸ் இருந்தா சின்ன நம்பர் அப்படின்னு போட்டுக்கலாம். சர்ச் இண்டிசஸ்ல முக்கியமானதெல்லாம் பார்த்துட்டோம் எல்லாமே. ஃபிராக்ஷன் டெசிமல் சேர்த்து ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை பத்தி நம்ம அவ்வளவு பார்க்காம விட்டுட்டோம். ஓகே, ஃபிராக்ஷன் பார்க்கும்போது அதை பார்த்துருக்கணும்.
மறுபடியும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். 0.3 பார் அப்புறம் என்ன அர்த்தம்? 0.3 பார் 0.3 3 எப்படின்னு போயிட்டே இருக்கிறது தான். ஓகே, அப்ப இந்த மாதிரி ஒரு நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் வேல்யூ, இது வந்து ரேஷனலா இர்ரேஷனல் நம்பரா? ஓகே, சூப்பர். அம்மு, ஸ்வர்ணா, ரேஷனல். ஓகேவா? நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஓகே, அப்ப இந்த மாதிரி வர்றது ஒரு ரேஷனல் நம்பர். ஓகேவா? அத P ஃபார்மேட்ல எழுத முடியும். Q நாட் ஈக்குவல் டு 0. இது ஒரு ரேஷனல் நம்பரோட பேசிக் ஜெனரல் ஃபார்மேட். அப்ப இந்த 0.3 பாரை நம்ம எப்படி எழுத முடியும்? கண்டிப்பா P/Q ஃபார்மேட்ல எழுத முடியும். அப்படி எழுதுறதுனால தான் அது என்னன்னு சொல்றோம்? ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். அப்ப எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா, ஒன்னு இந்த ஃபிராக்ஷனை கொடுத்து டெசிமலா மாத்த சொல்லுவாங்க, இல்ல டெசிமலை கொடுத்து ஃபிராக்ஷனா மாத்த சொல்லலாம். ஓகேவா? அப்ப இந்த 0.3 பாரை நம்ம இப்ப என்னவா மாத்தணும் அப்படின்னா ஃபிராக்ஷனா மாத்தணும். இதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த பார் இருக்கோ இல்லையோ, என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஓகேவா? இங்க 3ங்கிற ஒரு வேல்யூ இருக்கு இல்லையாச்சு, மைனஸ் பார் இல்லாம ஏதாவது வேல்யூ இருந்தா இங்க எழுதணும். இந்த கொஸ்டின்ல பார் இல்லாம எந்த வேல்யூமே இல்லை, அதனால 0 டிவைடட் பை இங்க எத்தனை டிஜிட்ஸ்க்கு பார் இருக்கு அப்படின்னா ஒரு டிஜிட். ஓகேவா? ஒரு டிஜிட்டுக்கு பார் இருந்தா 9 போடணும், 2 டிஜிட்டா இருந்தா 99 போடணும், 3 டிஜிட்டா இருந்தா 999 போடணும். ஓகேவா? இந்த மாதிரி எத்தனை டிஜிட் கொடுக்குறாங்களோ அத்தனை டிஜிட்டுக்கு போடணும். இப்ப இங்க வந்து ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு, அப்போ 9. இப்போ 3/9 1/3. ஓகேவா? அப்போ 0.3 பாரோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1/3. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 0.123 பார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம்? என்ன வேல்யூ இருந்தாலும் சரி அப்படியே எடுத்து எழுதிடலாம். பார் இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. இங்க என்ன இருக்கு? 123 மைனஸ் பார் இல்லாம ஏதாவது வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். பார் இல்லாம ஒரு வேல்யூ இருக்கா? 1 சொல்லி அந்த 1 இங்க எழுதிக்கலாம். டிவைடட் பை எத்தனை நம்பருக்கு பார் இருக்கு? 2 டிஜிட்டுக்கு பார் இருக்கு, 2 3க்கு மட்டும். அப்ப கீழே 99. ஓகேவா? இன்னும் ஒன்னே ஒண்ணு மிஸ் ஆகுது. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இங்க 0.1ங்கிற வேல்யூவை 1ன்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்ப அந்த ஒரு பாயிண்ட் வேல்யூக்காக இங்க ஒரு 0. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பார் இல்லாம ஒரு வேல்யூ எடுக்கிறோம்ல, அது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருந்தது அப்படின்னா அதோட வேல்யூக்காக நம்ம ஒரு 0 போட்டுக்கணும். ஓகே, அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்? 122/990. ஓகேவா? இன்னும் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், அதனால இன்னொரு மாடலும் சொல்லிடுறேன். 0.2246 பார். ஓகேவா? இந்த 6க்கு மட்டும் தான் பார் இருக்கு. அப்ப என்ன எழுதணும்? பார் இருக்கோ இல்லையோ எல்லா நம்பரையும் எடுத்து எழுதிடுவோம். 246 மைனஸ் இங்க என்ன எழுதணும்? பார் இல்லாத வேல்யூஸ் எழுதணும். 224 எழுதியாச்சு. கீழே எத்தனை டிஜிட்டுக்கு பார் இருக்கோ அது எழுதணும், 9. அப்புறம் நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா எடுத்தோம்ல, அது எத்தனை வேல்யூ இருக்கு? 1 2 3 3 வேல்யூ இருக்கு. அப்போ 3 0. 226ல 246ல 224 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2202. 2022 டிவைடட் பை 9000. இதுதான் இதோட ஆன்சர். இந்த மெத்தட் புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? கேட்டிருக்காங்க. இது தெரிஞ்சதுன்னா உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்றதுனால கூட ஒரு 2 ஸ்டெப் போடுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்ல நம்ம டைரக்டா ஸ்டெப் போட்டுடலாம், இல்லைன்னா ஆப்ஷனை பார்த்து நீங்க சொல்லிடலாம் இதுதான் வரும் இது வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நம்பர் சொல்றேன், நீங்க போடுங்க.
ஃபாஸ்டா ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? ஒன் டூ டூ 12 by 9900. ஓகே. ஜனார்த்தன், அகல்யா, சஞ்சிகா, பிரீத்தி, அபி, ஸ்வர்ணா, மதுஸ்ரீ, தினேஷ், பிரதீபா, சூப்பர். எல்லாருமே சூப்பரா போட்டிருக்கீங்க. அபி ஸ்டெப்போட போட்டிருக்காங்க. ஓகே, என்னென்ன பண்ணோம் அப்படின்னா 1 2 2 4 ஃபர்ஸ்ட் அப்படியே எடுத்து எழுதிப்போம். மைனஸ் இந்த வேல்யூ எக்ஸ்ட்ராவா இருக்குது 12 பார் இல்லாம இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனை வேல்யூஸ்க்கு இருக்கு? ரெண்டு டிஜிட் இருக்கு. அப்போ 99. பார் இல்லாத வேல்யூஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கு, அதனால 2 0. இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா 1 2 2 2 சரி 1 1 2 1 2 1 2 டிவைடட் பை 9900. அவ்வளவுதான், வேற லெவல். 2.424 பார். இதுக்கு என்ன பண்ணலாம்? சரி சரி, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவோம்னா நான் சொல்றேன். இந்த மாதிரி வந்ததுன்னா என்ன பண்ணணும்னா, நம்ம இது வரைக்கும் எல்லாத்துலயுமே என்ன பார்த்திருக்கோம்? 0 பாயிண்ட் அப்படின்னு தான் பார்த்திருக்கோம். அப்ப என்ன பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட் இருக்க வேல்யூவை தனியாவே வச்சுக்கோங்க. பாயிண்ட்டுக்கு முன்னாடி வர வேல்யூ பிளஸ்ன்னு போட்டு 0.424 பார் இப்படி பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்ததுல இப்போ 32.26 பார்னு இருக்கு. ஓகேவா? இது எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா 32 plus 0.26 பார்னு எழுதிக்கணும். ஓகேவா? இதுக்கு சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணா மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 5th क्वेश्चनக்கு இந்த 2 அப்படியே வச்சுட்டு 2 பிளஸ் இதுக்கு என்ன ஆகும்னா 424 பார். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 424 minus 42 divided by 9 ஒரு 2 0 900. இப்போ 2 பிளஸ் 424ல 42 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 238 382 divided by 900. இதை நம்ம நார்மலா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல எழுதுனா எப்படி எழுதுவோம்? அப்படியே பக்கத்துல எழுதிக்கோங்க. 2382 divided by 900. 2382 divided by 900. அடுத்தது இதுக்கு அதே மாதிரி 32 plus 26 minus 2 divided by 90. அப்போ 32 plus 24 by 90. அப்போ இதோட ஆன்சர் 32 24 by 90. இதுக்கப்புறம் இந்த ஃபிராக்ஷன்ல ஏதாவது காமனா இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இந்த ஸ்டெப் போதும் நமக்கு. இப்படிதான் எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலா வர ஸ்டெப்ல கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? அடுத்த கான்செப்ட் போலாமா? கிளியர். ஓகே, 1 மணி நேரம் ஆச்சு. ஒரு டாபிக் தான் முடிச்சிருக்கோமா? சர்ச் அண்ட் இண்டிசஸ் பார்த்துருக்கோம். எக்ஸ்ட்ராவா இந்த ரெக்கரிங் டெசிமல் வேல்யூஸ் பார்த்துருக்கோம். வேற எதுவும் சொல்லணும்னு நினைச்சேனே. ரெக்கரிங் டெசிமல்ஸ், இண்டிசஸ், நம்பர்ஸ் பேலன்ஸ் என்ன வச்சிருக்கோம்? நம்பர்ஸ் இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்கு, ஆனா நமக்கு எக்ஸாமுக்கு தேவையான கான்செப்ட்ஸ். ரிமைண்டர். ஓகே,
இப்போ 14 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம 5ஆல டிவைட் பண்றோம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவோம்னா 14 5 5 டேபிள்ல 2 டைம்ஸ் 10 ரிமைனிங் 4 அப்படின்னு போடும். ஓகேவா? இப்போ இதை நம்ம ஒரு ஸ்டெப்பா எழுதணும். இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்டெப்பா எழுதுறோம் அப்படின்னா 14 5 டேபிள்ல டிவைட் பண்றோம் 2 டைம்ஸ் 10 ரிமைனிங் 4. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பா எடுத்து எழுத முடியும். இப்போ a ஈக்குவல் டு bq பிளஸ் ஆர். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு டிவிஷனோட ஜெனரல் ஃபார்மேட். டிவிஷனோட ஜெனரல் ஃபார்மேட். இந்த a அப்படிங்கிறது டிவிடெண்ட், b அப்படிங்கிறது டிவைசர், q வந்து கோஷன்ட், r வந்து ரிமைண்டர். இப்போ எந்த டிவைட் ஆகிற வேல்யூவையும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். ஓகேவா? டிவைடண்ட், டிவைசர், கோஷன்ட், ரிமைண்டர். இதுல ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த டிவைசர்ங்கிற பிளேஸ்ல ஒரு வேல்யூ இருக்கா, அது என்னது b. இது எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரிமைண்டரோட கிரேட்டரா இருக்கும். அதே மாதிரி இந்த ரிமைண்டர் ஒரு பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கும். அப்போ 0ல இருந்து மேக்சிமம் அது எது வரைக்கும் தான் இருக்க முடியும், அதோட டிவைசர் b வரைக்கும் தான் இருக்க முடியும். ஓகேவா? இப்ப நேத்து ஒருத்தவங்க டவுட் கேட்டீங்க, நம்ம அந்த யூனிட் டிஜிட் பார்க்கும்போது ரிமைண்டர்ஸ் நம்ம என்னென்ன எழுதணும் அப்படின்னா 1 2 3 0ன்னு எழுதணும். இதை தாண்டி ஒரு ரிமைண்டர் வந்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி ஒன்று வர பாசிபிளே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். எதனால அப்படின்னா நம்ம அதுல என்ன பண்றோம், 4ஆல டிவைட் பண்றோம். ஓகேவா? அப்போ 4ஆல டிவைட் பண்ணா அந்த வேல்யூஸ் எது ரெண்டு கடையில இருக்கும், ரிமைண்டர் அப்படிங்கிறது 0ல இருந்து 4 கடையில. அப்போ 0ல இருந்து 4 கடையில 0 1 2 3. இது 4 மட்டும்தான், சரி இந்த 4 மட்டும்தான் பாசிட்டிவ். ஓகேவா? இந்த 4 மட்டும்தான் பாசிபிள். அப்போ எந்த வேல்யூவா இருந்தாலும் சரி அதோட டிவைசரை விட அந்த வேல்யூஸ் எப்படிதான் இருக்கும், கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். ஈக்குவலாகவும் இருக்காது, அதை விட அதிகமாகவும் இருக்காது. சரி, இப்போ 5 இஸ் a டிவைசர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 5 டிவைசர் அப்படின்னா அதோட ரிமைண்டர்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னா 0 1 2 3 4. இதெல்லாம் தான் அதோட ரிமைண்டர்ஸ். ஓகேவா? சரி, இப்போ 16 டிவைடட் பை 5 இதோட ரிமைண்டர் என்ன, 1. சூப்பர். 16 into 16 divided by 5. ஓகேவா? இப்போ இதுக்கு ரிமைண்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா டைம் எடுக்கும். எப்படி பண்ணுவோம், இதை மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் போடுவோமா? ஓகேவா? இதை மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் போடுவோம். இப்போ அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் அப்படியே கம்பேர் பண்ணுங்க. 16 5 மட்டும் கம்பேர் பண்ணா நம்ம இப்ப என்ன எழுதணும், ரிமைண்டர் 1 எழுதணுமா? ரிமைண்டர் 1 இன்டூ இங்க 16 இருக்கா, அதே மாதிரி கம்பேர் பண்ண மறுபடியும் 1. அப்ப என்ன வரும், 1 into 1 1 by 5. இப்போ மேல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ரிமைண்டர். நியூமரேட்டர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ரிமைண்டர். அப்ப ஆரோட வேல்யூ இங்க 1. ஓகேவா? இப்போ இதை மல்டிபிள் பண்ணி பாருங்க. என்ன ஒரு 16 into 16 எவ்வளவு, 256. 5ஆல டிவைட் பண்ணா 5 times 25 ரிமைனிங் 6 5 1. கடைசி என்ன வருது, அதே ரிமைண்டர் தான் வருது. ஆனா நம்ம இந்த இடத்துல பெரிய ஸ்டெப் தான் போட்டிருக்கோமா, எந்த ஸ்டெப்பும் நம்ம போட தேவையில்லை. ஓகேவா? இந்த 2-3 எக்ஸாம்பிள் சொல்றேன், இது ரொம்ப முக்கியம். நிறைய தடவை எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் எடு. 32 into 64 46 வச்சுக்கலாம் டிவைடட் பை 5. இப்போ என்ன பண்ணலாம், இங்க 32 இருக்கு. ஓகேவா? இப்ப 32வையும்
5ஐயும் கம்பேர் பண்ணா ரிமைண்டர் எவ்வளவு வரும்? 2 வரும். ஓகேவா? ஏன்னா 5th டேபிள்ல 30 தான் நமக்கு கிடைக்கும். அதை விட இங்க +2 அதிகமா இருக்கு. அடுத்தது 46 கூட கம்பேர் பண்ணோம்னா நமக்கு 5th டேபிள் என்ன இருக்கு? 45 இருக்கு. ஓகேவா? அதை விட இங்க 1 அதிகமா இருக்கு. அப்ப அந்த 1 டிவைடட் பை 5. மேல 2 into 1 2 டிவைடட் பை 5. அப்ப ரிமைண்டரோட வேல்யூ 2. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி ரிமைண்டர்ஸ்க்கு நம்ம மல்டிபிள் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு இல்லை. அந்த வேல்யூஸை அப்படியே கம்பேர் பண்ணி நம்ம டிவைட் பண்ணி போட முடியும். இது கொஸ்டின்ல ரிமைண்டர் கேட்கும் போது மட்டும். ஓகேவா? இது புரிஞ்சது எல்லாத்துக்கும்? இல்ல கன்ஃபியூஸ் ஆகுதா? கிளியரா? அடுத்து இன்னும் கொஞ்சம் டெப்தா போவோம், அது புரியும். சரி, எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. இப்போ 16 power 5, 21 power 3, 42 power 3 is divided by 5. Find the remainder. இப்படி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவோம்? ஸ்கிப் தான் பண்ணுவோம். ஏன்னா இவ்வளவு பெரிய பவரை கண்டுபிடிச்சு அதை 5ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னைக்கு கண்டுபிடிச்சு முடிக்கிறது. இப்ப நம்ம பார்த்த மெத்தட் புரிஞ்சுதுன்னா இது ஈஸியா போடலாம். 6 power 5 into 21 power 3 into 42 power 3 divided by 5. இப்போ இதை நம்ம ரிமைண்டர்ஸா மாத்த போறோம். இண்டிவிஜுவலா கம்பேர் பண்ணுவோம். இந்த பவரை விட்டுருங்க, ரிமைனிங் மட்டும் கம்பேர் பண்ணுங்க. 16ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ணா 1. அந்த பவர் அப்படி எழுதிக்கலாம். 1 power 5 into 21ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ணா 5th டேபிள்ல 20 வரும். 1 அதிகமா இருக்கு. அப்போ 1 power 5. அடுத்தது 42 இருக்கு. அப்போ 42ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ணோம்னா எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 2 அதிகமா இருக்கு. ஓகேவா? அப்ப இங்க 2 cube divided by 8. சரி, 5 divided by 5. அப்ப இங்க என்ன வரும்? 1 power 5 1, 1 power 5 1, இந்த வேல்யூக்கு 1, இங்க 2 cube 8 by 5. அப்ப 8 by 5. அப்போ இந்த ஆன்சர் என்ன அப்படின்னா இங்க நமக்கு ஆன்சர் ரிமைண்டர் 3. ஓகேவா? 85 கம்பேர் பண்ணா எவ்வளவு அதிகமா இருக்கு? 3 அதிகமா இருக்கு. அப்ப ரிமைண்டர் 3. அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ கொஸ்டினை பார்க்கும்போது ரிமைண்டர்னு கேட்டா இதை ஈஸியா போட்டுற முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டினா பார்த்துருப்பீங்க. இருக்கும் 17 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ வரும் 17 power 17 plus 1 by 17. யூனிட் டிஜிட் கான்செப்ட்ல சால்வ் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனா நம்ம இங்க வந்து ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறோம், லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிக்கல. ஓகேவா? இப்ப டிஜிட்ஸ் வச்சு போட்டோம்னா நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வராது. ஏன்னா யூனிட் டிஜிட்டும் டிவைட் ஆகிற வேல்யூ வேற இல்ல, எக்ஸாக்டா அதுதான் வரும்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ 17 பவர் 17 பிளஸ் 1 இதை நம்ம எதால டிவைட் பண்ணோம் அப்படின்னா 17ஆல டிவைட் பண்ணோம். அதே மாதிரி தான் நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். 17 கம்பேர் பண்ணா 17 எக்ஸாக்டா டிவைட் ஆயிடும். அப்ப ரிமைண்டர் என்ன? 0. ஓகே, அப்ப 0 பவர் 17 0 பவர் 17 பிளஸ் 1. ஜீரோ பவர் 17 பிளஸ் 1 டிவைடட் பை 17. ஓகேவா? அப்ப ஜீரோக்கு எவ்வளவு பெரிய பவர் போட்டாலும் அது 0 தான். இப்போ 1 by 17. அப்ப மேல மிச்சம் என்னதான் இருக்கு? 1 தான் இருக்கு. அப்ப ரிமைண்டர் 1.
சரி, இப்போ அடுத்தது போவோம். 18 power 17 plus 17 find the remainder. இது கண்டுபிடிச்சு 18 power 17 plus 17 divided by 17. அப்படி பண்ணா என்ன ரிமைண்டர் வரும்? டூ வருதா 1 வருதா? 1 தான் எல்லாத்துக்கும் வருதா ஆன்சர்? டூ வருதா? சரி, செக் பண்ணிடுவோம். இப்போ 18 power 17 plus 17 divided by 17. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணா 18 வந்து 17 ஓட எவ்வளவு அதிகமா இருக்கு? 1 அதிகமா இருக்கு. அப்போ 1 power 17. 17 17 கம்பேர் பண்ணா 17 17 எக்ஸாக்ட்டா டிவைட் ஆயிரும். டிவைட் ஆச்சுன்னா ரிமைண்டர் 0. அப்போ by 17. அப்போ 1 plus 0 by 17 ஆன்சர் 1 by 17. அப்போ ரிமைண்டர் 1. ஓகேவா? அவ்வளவுதான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள். பாக்குறதுக்கான ரொம்ப கஷ்டமான ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்க. இதுக்கு என்ன ரிமைண்டர் சொல்லுங்க? டூ தான். சரி, 2 வருது. ஆனா இது வந்து இப்போ என்ன பண்ணிருக்கோம்? 3யும் 8யும் கம்பேர் பண்ணா நமக்கு வந்து 6 வரும். 3 டேபிள்ல 6 வரும். 2 அதிகமா இருக்கும். ஓகே, அப்ப 2 பவர் 5 இன்டு இங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணா 1 அதிகமா இருக்கு. அப்போ 1 கியூப் டிவைடட் பை 3. ஓகேவா? இப்போ இது 1க்கு ஓகே, 1 கியூப் வந்துருச்சு, கரெக்டா போட்டலாம். இந்த 2 பவர் 5 இருக்குல்ல, இது நம்ம என்ன பண்ணணும்? 2 பவர் 5 உட்காந்து மல்டிபிள் பண்ணணும். அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. 3யும் 2யும் கம்பேர் பண்ணுங்க. என்ன ஆகுது? இதுல இருந்து ஒரு வேல்யூ இங்க கம்மியா இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம ரிமைண்டர்ங்கிற வேல்யூ என்ன பண்றோம்? இப்ப 3 இருக்கு, 4ங்கிற வேல்யூனா ரிமைண்டர் 1ன்னு போடுறோம். ஏன் ரிமைண்டர் 1ன்னு போடுறோம்? இதை விட 1 அதிகமா இருக்கு. அதேவே 2 கூட பார்த்தா 1 கம்மியா இருக்கா? அப்ப ரிமைண்டர் என்னன்னு சொல்லலாம்? -1 சொல்லலாமா? அப்போ இந்த இடத்துல நமக்கு 3யை விட 2 அப்படிங்கிறது எவ்வளவு கம்மியா இருக்கு? ஒரு வேல்யூ கம்மியா இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்னா -1 பவர் 5 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? டிவைடட் பை 3. ஏன்னா நமக்கு 1 மாத்தினாதான் பவர் வேல்யூ ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே கூட போடலாம். இங்க என்ன இருக்கு? 8 பவர் 5ன்னு இருக்கு. அப்ப நான் 3 டேபிள்ல கம்பேர் பண்றா 1 வர மாதிரி பண்ண என்ன பண்ணலாம்? 9 எடுத்துக்கலாமா? ஓகேவா? 9 எடுத்துக்கிட்டா என்ன வரும்? 9க்கும் 8க்கும் கம்பேர் பண்ணா 1 கம்மியா இருக்கு. அப்போ -1 போட்டு பவர் 5. 3க்கு 4க்கு கம்பேர் பண்ணா 1 அதிகமா இருக்கு. அப்போ 1. ஓகேவா? அப்போ -1 பவர் 5 என்ன வரும்? நெகட்டிவ் நம்பர்ஸ ஆட் நம்பர் பவர்ல போட்டோம் அப்படின்னா ஆன்சர் நெகட்டிவாவே தான் வரும். இதே நெகட்டிவ ஈவன் பவர்ல போட்டோம் அப்படின்னா ஆன்சர் பாசிட்டிவா வரும். ஓகேவா? ஈவன் நம்பர்ஸ்ல 2 4 6 8 0 வந்துச்சுன்னா. இப்போ இங்க என்ன இருக்கு? பவர் 5 அப்படிங்கிறது ஒரு ஆட் நம்பர். அப்ப ஆன்சர் நமக்கு என்ன வரும்? -1 வரும். -1 இன்டூ -1 டிவைடட் பை 3. அப்ப என்ன வரும்? -1/3.
இப்போ ரிமைண்டர் வேல்யூ -1 வருது. ஓகேவா? நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒன்று போட்டோம். ரிமைண்டர் அப்படிங்கிறது 0க்கும் அந்த டிவைசர் கிடையாதா இருக்கும், நெகட்டிவா இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகேவா? பாசிட்டிவா மட்டும் தான் இருக்க முடியும். அப்ப இந்த ஸ்டெப்ல நமக்கு நெகட்டிவா கிடைச்சிருக்கு. அப்ப இது என்ன பண்ணிடணும் அப்படின்னா, நம்மளோட டிவைசர் இருக்குல்ல, அது கூட மைனஸ் பண்ணிடணும். ஆன்சர் 2. ஓகேவா? பாசிட்டிவ் நம்பர் வந்தா டைரக்ட் ஆன்சர். அதுவே நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணிட்டு அப்புறம் போடணும். ஓகேவா? இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் இங்க 8^5 இருக்கு. 3 கூட 8 கம்பேர் பண்ணோம்னா அது 9 கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? 9யும் 8யும் கம்பேர் பண்ணா 1 கம்மியா இருக்கு, அதனால -1. 4யும் 3யும் கம்மி பண்ணா 1 அதிகமா இருக்கு. இதை சால்வ் பண்ண என்ன வருது, -1/3. அப்ப ரிமைண்டரோட வேல்யூ -1. ரிமைண்டர்ஸ் நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதை எடுத்துட்டு போய் டிவைசர் கூட நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினோட டிவைசர் ஒரு 9 இருக்கு, நம்மளோட ரிமைண்டர் -3 கிடைக்குதுன்னா கரெக்டான ரிமைண்டர் 9 - 3 6. இப்போ டிவைசர் ஒரு 10 இருக்கு, நமக்கு ரிமைண்டர் ஒரு -2 கிடைக்குது. அப்போ கரெக்ட் ரிமைண்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா 8 இருக்கும். ஓகேவா? இப்போ நெகட்டிவ்ல கிடைச்சதுன்னா இந்த மாதிரி மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ரிமைண்டர் கான்செப்ட் ஓகேவா எல்லாத்துக்கும்? ஓகே. சரி, இதே கொஸ்டின் சார் இப்ப எடிக்விட்டி பேட்டர்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, (17mod5). ஓகேவா? இதோட ரிமைண்டர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? 17mod5. இதோட ஃபார்மேட் நான் சொல்லிடுறேன். A R mod B. இதுல A அப்படிங்கிறது டிவைடண்ட், நம்ம எந்த வேல்யூவை டிவைட் பண்றோமோ அதுதான் A. R அப்படிங்கிறது ரிமைண்டர், B அப்படிங்கிறது டிவைசர். ஓகேவா? இந்த இடத்துல கோஷன்ட் வராது. ரிமைண்டர், டிவைடண்ட், டிவைசர் இதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப அந்த ஃபார்மேட் படி இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த நம்பரை வச்சு சொல்றாங்க அப்படின்னா 17 வச்சு 17 எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ mod 5. 5ங்கிறது என்னது, டிவைசர். அப்போ 17 5ஆல டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டர் கிடைக்கும்? இந்த mod 5 கொடுக்குறாங்கன்னா நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிக்க சொல்றாங்க, இந்த பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். அர்த்தம். mod b அப்படின்னா நம்ம b ஆல டிவைட் பண்ணணும். mod 5 அப்படின்னா 5 ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு மாட் அப்படின்னா டிவைசர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், அது மட்டும் போதும். ஓகேவா? அந்த மாட் அப்படிங்கிற டேர்ம் கொடுத்து பக்கத்துல ஒரு வேல்யூ கொடுத்துருந்தா அந்த நம்பரால டிவைட் பண்ணணும். mod 4 அப்படின்னா அப்படி பண்ணா முன்னாடி என்ன ரிமைண்டர் வரும்? சரி, 2^10 இருக்கு, mod 33 இருக்கு, நம்ம R கண்டுபிடிக்கும். ஓகேவா? இப்போ 2^10 நம்ம இது கூட இப்போ நமக்கு இந்த ஒரு வேல்யூ தெரிஞ்சா மட்டும் இந்த இடத்துல போட முடியும். ஒரு 5ஓட வேல்யூ நமக்கு தெரியும், 32. ஓகேவா? இப்போ 2^5ஓட வேல்யூ 33. இது ரெண்டையும் கம்பேர் பண்ண ரிமைண்டர் 1 சொல்லிடலாமா?
இங்க 33 இருக்கு, இங்க 32 இருக்கு. அப்ப ரிமைண்டர் எவ்வளவு 1. இப்போ 2 பவர் 5க்கு வந்து mod 33 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன ரிமைண்டர் வரும்? ஓகேவா? இந்த இடத்துல 1 வந்து ரிமைண்டர். இப்ப 2 பவர் 5க்கு ரிமைண்டர் 1 mod 33ன்னு போட்டோம்னா. ஆனா நமக்கு என்ன வேணும்? என்ன கேக்குறாங்க? 2 பவர் 10. இப்ப 2 பவர் 10 நம்ம எப்படி எழுதியிருப்போம்? 2 பவர் 5 பவர் 2ன்னு எழுதலாம். ஓகேவா? 2 பவர் 5 ஆல்ரெடி கண்டுபிடிச்சு இந்த பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? ஸ்கொயரிங் ஆன் both sides. ஆயிடுது 2 பவர் 10 ஆயிடுது. அதே மாதிரி ரிமைண்டரையும் ஸ்கொயர் பண்ணா 1 ஆயிடும். அப்ப இந்த கொஸ்டினோட ரிமைண்டர் வந்து 1. அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ நமக்கு இந்த மாதிரியான பவர் வேல்யூஸ் வரும்போது அதுக்கு நியரஸ்டா என்ன வேல்யூ இருக்கோ அதை கண்டுபிடிச்சிட்டு ஒரு பவர்ல இருந்து இன்னொரு பவர் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். புரிஞ்சுதா? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 100 power 100 plus 2 power 10. இப்ப நமக்கு டைரக்டா 2 power 10 நம்ம இங்க கம்பேர் பண்ண முடியாது. 2 power 10 நமக்கு வேல்யூ தெரியும், ரொம்ப பெரிய வேல்யூ இல்லையா? நம்ம 2 power 5 அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஒரு 5 நம்பர் தான், ஈஸியா சொல்லிடலாம். 2 அப்படியே டபுள் பண்ணிட்டு வந்தோம்னா 2 4 8 16 32 டபுள் ஆகிற வேல்யூ தான். அப்ப 5 வரும்போது என்ன வருது? 32. ஏன் 32 எடுக்கிறோம்னா இங்க 33 இருக்கு. அப்ப அதோட ஒன்னு கம்மியாகிற வேல்யூ எப்படின்னா 32, ஒன்னு இன்க்ரீஸ் ஆகிற வேல்யூனா 34. ஓகேவா? அப்ப அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி போட்டோம்னா, சாரி இங்க வந்து கம்மியா தான் இருக்கும். 33 விட 32 சாரி -1 போட்டிருப்போம். ஓகேவா? 32 33னா அப்ப இங்கேயும் -1 தான். அந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன இருக்கும்? +1 ஆயிருக்கும். ரிமைண்டர் கரெக்ட் தான், ஸ்டெப்ல வச்சுங்க மிஸ்டேக். r = 1 தான். உங்களுக்கு எந்த ஸ்டெப்ல டவுட் இருக்கு? ஓகே, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு தடவை சொல்லிடுறேன். இப்ப 2 பவர் 5ன்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண? 33 அப்ப ரிமைண்டர் 1. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல 1 அப்படின்னு போடலாம். இங்க -1 ஏன்னா நமக்கு 2 பவர் 5 ஓட வேல்யூ 32. அப்போ 1 கம்மியா இருக்கு, அதனால -1 போடுறோம். இப்ப நம்ம கொஸ்டின்ல கேட்கறது 2 பவர் 10. ஓகேவா? இப்ப நம்ம இதை எப்படி எழுத முடியும் அப்படின்னா 2 பவர் 5 பவர் 2 எழுதலாம். ஓகேவா? அப்பதான் நம்ம 5 × 2 10 அப்படின்னு வரும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இங்க 2 பவர் 5 பவர் 2 அப்படின்னு போடுறோம். இதுல ஆல்ரெடி நமக்கு இதோட வேல்யூ தெரியும். 2 பவர் 5 அப்படின்னா இங்க 33ன்னு போட்டா -1 வரும்னு நமக்கு தெரியும். அப்ப இங்க ஸ்கொயர் பண்றதுனால இங்கேயும் என்ன பண்ணிக்கணும்? ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1. அப்ப இதோட ரிமைண்டர் வேல்யூ 1 அப்படின்னு போடுறோம். ஓகேவா? புரிஞ்சு எல்லாத்துக்கும்? இது இன்னொரு மாடல் சொல்றேன், அது பார்த்தா இன்னும் புரிஞ்சிடும் உங்களுக்கு. 100 பவர் 100 plus 2 mod 99. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு 100 பவர் 100 ஓட வேல்யூ தெரியாது. ஆனா இந்த 99க்கு நியரஸ்டான வேல்யூ எதுன்னு சொல்ல முடியும்? 100ன்னு சொல்லலாம். இப்போ 100ங்கிற வேல்யூ என்ன?
நம்ம என்ன போடலாம் இந்த இடத்துல ரிமைண்டர் 1. ஓகேவா? இப்போ இங்க என்ன இருக்கு 100 பவர் 100 அப்படின்னு இருக்கு. அப்ப 100 பவர் 100 அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பவர் 100 இருக்குன்னு அர்த்தம். இந்த பக்கம் இப்ப என்ன பண்ணணும்? அதே பவர் 100 போடணும். 1க்கு எவ்வளவு பெரிய 100 போட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய வேல்யூ பவர்ல இருந்தாலும் அதே 1 தான் வரும். அப்போ 100 பவர் 100ஓட ரிமைண்டரும் 1 தான். நமக்கு எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு? ஒரு +2. அப்போ 100 பவர் 100 கூட எக்ஸ்ட்ராவா ஒரு +2. இந்த பக்கமும் அதே மாதிரி +2. 1 + 2 எவ்வளவு? 3. எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஃபைனலா இங்க இருக்கிறது என்னது? ரிமைண்டர். அப்ப இந்த இடத்துல ரிமைண்டர் அப்படிங்கிறது 3. ஓகேவா? புரிஞ்சா? எந்த வேல்யூவால டிவைட் பண்ண சொல்றாங்களோ அதுக்கு நியரஸ்ட் வேல்யூ எடுத்து ரிமைண்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்ல என்னென்ன இருக்கோ அதை ஒன்னொன்னா அப்படியே இன்க்ளூட் பண்ணணும். ஓகே. சரி. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், இன்னொன்னு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன். இது வந்து நம்ம ஷார்ட்டா ஏபி அப்படின்னு எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம். இதை ஜிபி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன். இதை தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தமிழ் பேர் எதுக்காக அப்படின்னா அது யூஸ் ஆகும், ஃபார்முலாஸ்ல யூஸ் ஆகும். இப்போ ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னா பெருக்குத்தொடர். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்னா கூட்டுத்தொடர், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னா பெருக்குத்தொடர். ஓகே, அப்ப எந்த வேல்யூவை நம்ம ஏபின்னு சொல்லலாம், எந்த வேல்யூ நம்ம ஜிபின்னு சொல்லலாம் அப்படின்னா இப்போ 2 4 6 8 12 6 8 10 இப்படி போயிட்டு இருக்கு. அடுத்து 2 4 8 16 32 இப்படி போயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இங்க என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல இந்த வேல்யூஸை மைனஸ் பண்ணா -2, சரி +2 +2 +2 +2, இங்க ×2 ×2 ×2. ஓகேவா? அப்போ அடுத்தடுத்த வேல்யூஸோட டிஃபரன்ஸ், அது ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம் இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம். அந்த டிஃபரன்ஸ் சேமா இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே அந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ற வேல்யூவோ இல்ல டிவைட் பண்ற வேல்யூவோ சேமா இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதான் நான் தமிழ்ல சொன்னேன். கூட்டுத்தொடர் அப்படின்னா இந்த மாதிரி பிளஸ் பண்ணிட்டே போற வேல்யூவா இருக்கும் இல்ல மைனஸ் பண்ணிட்டே போற வேல்யூவா இருக்கும். பெருக்குத்தொடர் அப்படிங்கும் போது மல்டிபிள் பண்ணிட்டே போற வேல்யூவா இருக்கும். ஓகேவா? இதுதான் ஏபிஜிபிக்குள்ள முக்கியமான டிஃபரன்ஸ். இப்ப இதுல இருக்க ஃபார்முலாஸ் எல்லாம் பார்ப்போம். ஃபார்முலாஸ் பார்த்து கிளாஸ் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஏபிஜிபி அப்படிங்கறது எப்படி வெரிஃபை பண்றது? ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேர்ம் என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு 4 டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி போடுறது? அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டேர்ம் கேட்டாங்கன்னா ஒரு 4வது டேர்ம் கண்டுபிடிங்க, ஒரு 30வது டேர்ம் 120வது டேர்ம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் டேர்ம் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கப்புறம் மொத்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அதுல எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ண சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா, n ஃபார்முலா. அடுத்தது sum of the terms,
அந்த எல்லாத்தையும் எடுத்து பிளஸ் பண்ண சொன்னாங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வெரிஃபை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த நம்பர்ஸை நம்ம T2 T3 அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். T2 T3 இப்படி இருக்கு. இப்போ இது வந்து ஏபியா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் தேர்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மைனஸ் பண்ணணும். அந்த நம்பர்ஸ் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அது ஒரு ஏபி ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, நம்ம எப்படி செக் பண்ணோம்? 2க்கும் 4க்குள்ள டிஃபரன்ஸ் தானே பார்த்தோம். என்ன வந்துச்சு? 2 வந்துச்சு. அடுத்து 4க்கும் 6க்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம் 2. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். செகண்ட் டேர்முக்கு ஃபர்ஸ்ட் டேர்முக்கு டிஃபரன்ஸ் பார்த்தா 2 வருது. தேர்ட் டேர்முக்கு செகண்ட் டேர்முக்கு டிஃபரன்ஸ் பார்த்தா 2 வருது. ஓகேவா? அப்போ இந்த இது சாட்டிஸ்ஃபை பண்றதுனால தான் அது வந்து ஏபி. அதே மாதிரி ஜிபிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது வந்து ஏபி ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது ஒரு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் n டேர்ம்ஸ். அதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ற டேர்ம்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஏ டி என் எல் ஆர் டிஎன் எஸ்என் எஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா? இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் அந்த செட் ஆஃப் சீரீஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஏபி இருந்தாலும் சரி ஜிபி இருந்தாலும் சரி, அந்த சீரீஸ்ல இருக்க முதல் டேர்மை நம்ம ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது இந்த டி அப்படிங்கிறது ஏபில மட்டும்தான் வரும். டி அப்படிங்கிறது டிஃபரன்ஸ், காமன் டிஃபரன்ஸ். ஓகேவா? இந்த டிஃபரன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இங்க பார்த்தோம்ல, T2 மைனஸ் T1 அப்படின்னு சொல்லிட்டு இதுல கிடைக்கிற ஆன்சர்ஸ் தான் நம்ம டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க, எல்லாத்தையுமே +2 இன்க்ரீஸ் ஆச்சா? அந்த பிளஸ் டி. ஓகேவா? அந்த காமன் டிஃபரன்ஸ். அடுத்தது n அப்படிங்கிறது nth டேர்ம் இல்லைன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், எத்தனை டேர்ம் அதுல இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு டேர்ம் நம்ம சூஸ் பண்றோம், ஒரு 15th டேர்ம் அப்படின்னா என்னோட வேல்யூ நம்ம 15 அப்படின்னு எடுக்கணும். அடுத்தது எல் அப்படிங்கிறது என்னன்னா லாஸ்ட் டேர்ம். எல் வந்து லாஸ்ட் டேர்ம். இந்த ஆர் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜிபியில மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். டி எப்படி ஏபியோடதோ அது மாதிரி ஆர் வந்து ஜிபியோடது. ஓகேவா? இது என்ன அர்த்தம் அப்படின்னா காமன் ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்க இருக்கு பாருங்க, ஆரோட வேல்யூ தான் இந்த T2 by T1, T3 by T2. இந்த வேல்யூஸோட மல்டிபிள் வேல்யூ என்னன்னு சொல்லி செக் பண்ணி கண்டுபிடிக்கிறோமா? அந்த 2ங்கிறது தான் இங்க ஆர். அடுத்தது Tn அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டேர்ம். Tn அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டேர்ம். Sn அப்படிங்கிறது சம் ஆஃப் த ஆல் டேர்ம்ஸ், சம் ஆஃப் n டேர்ம்ஸ். எத்தனை டேர்ம்ஸ் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இன்ஃபினிட்டி அப்படின்னா நமக்கு சம் கண்டுபிடிக்கணும், n எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. இன்ஃபினிட்டி அப்படின்னால என்னது? அதுக்கு ஒரு எண்டே இல்லை அப்படிங்கிறது தானே. அப்போ இன்ஃபினிட்டி அப்படிங்கும் போது நமக்கு n வேல்யூ தெரியாது, ஆனா நம்ம சம் கண்டுபிடிப்போம். ஓகேவா? இதுதான் இதுல யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ். இப்போ இதை வச்சு நம்ம இந்த ஃபார்முலாஸ் எழுதுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சீரீஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 டேர்மை கண்டுபிடிங்க, இல்ல 4 டேர்மை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல இருந்து கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நமக்கு இந்த எனக்கு எழுதியிருக்கோம்ல, இதுல பாருங்க, இது எது ஃபர்ஸ்ட் டேர்ம்? ஏ தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப ஏல தான் ஆரம்பிக்கணும், ஏ. அதுக்கப்புறம் எல்லாத்துலயுமே எது இன்க்ரீஸ் ஆகும்? இந்த டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 3டி, அப்படியே போய்கிட்டே இருக்கும். கொஸ்டின்ல ஏத்தாலும் அத்தனை டேர்ம் வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஏதாவது டியை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணணும், ஏ இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2டி, ஏ பிளஸ் 3டி அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் ஜிபில ஏ, இது வந்து ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.
சரி, இப்போ ஜிபி அப்படிங்கிற பேர் என்ன சொல்லுவோம், ஓகேவா? ஏபிக்கு வந்து கூட்டு அப்படின்னா அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, பிளஸ் பிளஸ் பிளஸ். இப்ப ஜிபி அப்படிங்கிறது என்னது, பெருக்கு தொடர். அப்ப அந்த வேல்யூ மல்டிப்ளை ஆகிட்டே போகணும். ஏஆர், அடுத்தது ஏஆர் ஸ்கொயர், அடுத்தது ஏஆர் கியூப். அந்த மாதிரி எத்தனை டேர்ம் கேட்கறாங்களோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒன்னு ஒன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். அது மல்டிபிளிகேஷன்ல இருக்கணும், இங்க அடிஷன்ல இருக்கணும், அங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கணும். இப்ப அடுத்தது ஒரு பர்டிகுலர் டேர்மா கேட்கறாங்க, ஓகேவா? ஒரு 15th டேர்ம் கண்டுபிடிங்க, ஒரு 100th டேர்ம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப பர்டிகுலர் டேர்ம்னாலே நம்ம ஃபார்முலா எப்படி எழுதணும், டிஎன்எல்ல இருந்து ஆரம்பிக்கும். டிஎன் அது எத்தனாவது டேர்ம் அப்படிங்கிறது சொல்லி, ஓகேவா? இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்ம எழுதிருக்கோம்ல, இதை வச்சே போட்டுடலாம். இப்போ ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், டி அப்படிங்கிறது செகண்ட் டேர்ம், ஏ பிளஸ் டி அப்படிங்கிறது, ஏ பிளஸ் 2டி அப்படிங்கிறது தேர்ட் டேர்ம், ஏ பிளஸ் 3டி அப்படிங்கிறது ஃபோர்த் டேர்ம். இந்த வேல்யூ கம்பேர் பண்ணுங்க. செகண்ட் டேர்ம்ல எத்தனை டி இருக்கு, 1. தேர்ட் டேர்ம்ல 2, ஃபோர்த் டேர்ம்ல 3. அப்போ அந்த எத்தனாவது டேர்மோ அதை விட டி எப்படி இருக்கும், 1 கம்மியா இருக்கும், ஓகேவா? அப்ப இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா, ஏ அப்படியே தான் இருக்கு, எந்த சேஞ்சஸும் கிடையாது. டி எப்படி எழுதணும், அந்த என்ன டேர்ம் கண்டுபிடிக்கிறோமோ அதுல இருந்து 1 கம்மி பண்ணிக்கணும். n minus 1 into t. இப்போ ஒரு 15th டேர்ம் கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஓகே? அப்ப நம்ம எப்படி எழுதணும்னா a plus 14d. அது எத்தனாவது டேர்மோ அதுல இருந்து 1 கம்மி பண்ணி டி பக்கத்துல எழுதிக்கணும். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் tn ஈக்குவல் டு, இதுலயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். செகண்ட் டேர்ம்ல ஒரு ஆறு தான் இருக்கு, தேர்ட் டேர்ம்ல 2, ஃபோர்த் டேர்ம்ல 3 ஆறு இருக்கு. அப்ப டேர்மோட ஆரோட வேல்யூ எப்படி இருக்கு, 1 கம்மியா இருக்கு. அப்போ ஏஆர் பவர் n மைனஸ் 1 கம்மியா இருக்கு, ஓகேவா? அப்ப இதுக்குமே அதே மாதிரி எழுதலாம். இப்போ 15th டேர்ம் அப்படின்னா ஏஆர் பவர் 14. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜிபில ஃபார்முலா கிடையாது. ஏபியில் இருக்க ஃபார்முலா வந்து n is equal to l minus a divided by d plus 1. ஓகேவா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மொத்தம் அதை கவுண்ட் பண்ணி கண்டுபிடிப்போம்ல, இல்ல 10 டேர்ம் இருக்கு, 20 டேர்ம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட் பண்றதுதான் வந்து இங்க l minus a by d plus 1. இதுல எல்லுங்கிறது என்னது, நம்ம ஆல்ரெடி ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், டிங்கிறது t2 minus t1. ஓகே, d யோட வேல்யூ t2 minus t1. கண்டுபிடிக்க முடியும், ஏபில மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது சம் ஆஃப் த டேர்ம்ஸ், சம் எடுத்து ஆட் பண்ணணும். இப்போ இதுல கொஸ்டின்ல எல் கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு ஃபார்முலா, எல் இல்லைன்னா ஒரு ஃபார்முலா, அந்த மாதிரி 2 ஃபார்முலா இருக்கு, ஓகேவா? எல்லுங்கிறது என்னது, லாஸ்ட் டேர்ம். ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டு ஆட் பண்ண சொன்னா போடணும், லாஸ்ட் டேர்ம் கொடுக்கலன்னா ஒரு மாதிரி போடணும். இப்போ லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல அப்படின்னா, இப்போ இந்த முன்னாடி ஒரு 2n/2 மட்டும் சேர்த்து, ஓகேவா? n/2 2 மற்றது எல்லாமே அதே தான், n minus 1 into d. இது எப்போ l வேல்யூ கொடுக்கல அப்படின்னா இது யூஸ் பண்ணணும். இதுல என்னங்கிறது என்னது, எத்தனை டேர்ம்ஸ் ஆட் பண்ண சொல்றாங்க, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், டிங்கிறது அந்த எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ l வேல்யூ இருக்கு, லாஸ்ட் n/2 a plus l, ஓகேவா? அப்போ l கொடுத்திருந்தா ஃபார்முலாலையும் l வரணும், ஓகேவா? n/2. அதே மாதிரி தான் இங்கேயும் n இருந்தா ஒரு ஃபார்முலா, n இல்லைன்னா ஒரு ஃபார்முலா, ஓகேவா? அப்போ n கொடுத்திருக்காங்க அப்படின்னா a r power n minus 1 divided by r minus 1. இது அப்படின்னா எவ்வளவு டேர்ம்ஸ்னே நமக்கு தெரியாது, அப்ப s infinity 1 minus r. இதெல்லாம் தான் ஃபார்முலாஸ். நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், ஆனா இதை கான்செப்சுவலா புரிஞ்சுக்கணும், ஓகேவா? நான் சொன்ன மாதிரி
அரித்மெட்டிக், ஜியாமெட்ரிக். அரித்மெட்டிக்னா கூட்டுத்தொடர், ஜியாமெட்ரிக்னா பெருக்குத்தொடர். வேல்யூவோட ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு, அதை இன்க்ரீஸ் பண்றோம். அப்படி பண்ணும்போது ஒரே வேல்யூவால ஆகுது அப்படின்னா அது ஏபி. ஒரே ஆகுது அப்படின்னா அது ஜிபி. இப்போ அது வந்து ஏபியா ஜிபியா பண்றதுக்கு என்ன பண்ணணும்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மைனஸ் பண்றதுக்கு T2 by T1 ஈக்குவல். இதுல கிடைக்கிற ஆன்சர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏபில ஜிபில காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க சொன்ன ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் இந்த மாதிரி போகணும். ஜிபிஆர் ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப். அடுத்தது ஒரு பர்டிகுலர் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ 15th டேர்ம், 25th டேர்ம் அப்படி கண்டுபிடிக்க சொன்னா அந்த இடத்து கம்மி பண்ணிக்கோ. 1 பிளஸ் n மைனஸ் 1 டினா இப்போ 25 கண்டுபிடிக்க சொல்றாங்க, 24d. அதே தான் a into r power 24 பவர்ல எழுதணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், n is equal to l minus a by d plus 1. சம் ஆஃப் த டேர்ம்ஸ் ஏபிஆர் இருந்தா ரெண்டு ஃபார்முலா இருக்கு, எல் கொடுத்தா ஒரு ஃபார்முலா, எல் இல்லைன்னா ஒரு ஃபார்முலா. எல் அடுத்தது எல் இல்ல அப்படின்னா n by 2 போட்டுட்டு அந்த ஃபார்முலா அப்படியே எடுத்து எழுதிடணும். a plus n minus 1 into d. ஏபி n இருந்தா ஒரு ஃபார்முலா, n இல்லைன்னா ஒரு ஃபார்முலா. n இருந்து a into r power n minus 1 by r minus 1. n இல்ல infinity equal to a by 1 minus r. ஓகேவா? இந்த மாதிரியான மாடல்ஸ்ல இந்த ஃபார்முலா அந்த क्वेश्चन கொடுத்திருப்பாங்க, அந்த நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் என்ன முடிச்சோம். ஓகே, find the number of terms between 300 to 500 which is divisible by 7. ஓகேவா? இப்போ 300ல இருந்து 200க்குள்ள, சரி 300ல இருந்து 500க்குள்ள 7 வேண்டாம், ஈஸியான ஒரு நம்பர் எடுத்துக்கோ, 9 எடுத்துக்கோ. 9ஆல டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸ் 300ல இருந்து 500க்குள்ள எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல அவங்க ஏபின்னு சொல்லல, ஜிபின்னு சொல்லல. ஓகேவா? டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் கொடுக்குறாங்கனாலே அது கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்னா ஏபியா தான் இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் கொஸ்டின்ல ஏபியை தான் கொடுப்பாங்க, எங்கேயாவது ரேர் கேசஸ் தான் ஜிபி வரும். ஓகே, இப்போ இது ஏன் நம்ம ஏபி அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ ஒரு 6, 9, 12, 15, 18 டிஃபரன்ஸ் என்னதான் வரும்? எப்படி பார்த்தாலும் டிஃபரன்ஸ் சேம் தான். நம்ம ஒரே நம்பரால தான் டிவைட் பண்றோம். ஸ்கூல்லயுமே டேபிள்ஸ் படிக்கும்போது என்ன பண்ணிருப்போம், டேபிளை படிக்காம ஒரு நம்பர் கூட அந்த கடைசியில் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவோம். அதே மாதிரிதான் இப்போ 4 டிவிசிபிள் ஆகுதுன்னா 4, 8, 12, 16, 20 எல்லாத்தோட டிஃபரன்ஸும் சேமா தான் இருக்கும். அப்ப டிவிசிபிள் ஆகுதுன்னு சொன்னாலும் அது கண்டிப்பா தான் ஏபி தான். அப்ப இங்க கொடுத்துருக்கிறது ஏபி ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா? ஆனா நமக்கு எல்லா டேர்மும் தேவையில்லை. இங்க என்ன கேக்குறாங்க, 500ல இருந்து 300ல இருந்து 500. ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டின்ல பிட்வீன் அப்படிங்கிற டேர்ம் இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கூடாது, இடையில இருக்க நம்பர்ஸ் எவ்வளவு. அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்றாங்க, அது வந்து டிவிசிபிள் பை 9 இருக்கணும். 300க்கு அடுத்து 9ஆல டிவிசிபிள் ஆகிற வேல்யூ என்ன? 9ஓட எந்த நம்பர் வரலாம்? டிவிசிபிள் ஆகிற நம்பர் என்னவா இருக்கும்? 306. சூப்பர். போட்டா 9ஆல டிவிசிபிள் ஆகிறது வரணும். இது ரெண்டையும் பிளஸ் பண்ணா எவ்வளவு? 9 வருது. இது நம்ம தனியா கண்டுபிடிக்க தேவையில்லை, 9 மட்டும் பிளஸ் பண்ணா 315 அப்படியே போயிட்டே இருக்கும். எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வேணா, கடைசிக்கு வந்துடும். கடைசினா 500. 500 9ஆல டிவிசிபிள் ஆகாது. 499 டிவிசிபிள் ஆகாது. 498. அப்போ இதையும் அதே மாதிரி 9ஆல டிவிசிபிள் ஆகிற ஒரு லாஜிக்ல எடுக்கணும். 4 9னா 13, அது கூட ஒரு 4 வந்தா 18 ஆயிடும். இல்ல 5 வந்தா ஆயிடுமா? அப்போ 495. லாஸ்ட் நம்பர் 495. இப்போ கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கவுண்ட் பண்ணணும் கிடையாது, எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணா போதும். அப்ப ஏபில கவுண்ட் பண்ற ஃபார்முலா இருக்கா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு n is equal to l minus a divided by d plus 1.
எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம் 95, ஏங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம் 306. செகண்ட் டேர்மையும் ஃபர்ஸ்ட் டேர்மையும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் டேர்ம் இங்க என்ன 315, இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 9 பிளஸ் 1. அப்ப எவ்வளவு வரும்? 395ல 306 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 489, 189, 189 டிவைடட் பை 9 பிளஸ் 1. இப்போ 9th டேபிள்ல டிவைட் பண்ணா 21 பிளஸ் 1 22. இப்போ மொத்தம் எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா 22 டேர்ம்ஸ் இருக்கு. 300ல இருந்து 500க்குள்ள 9ஆல டிவிசிபிள் ஆகிற வேல்யூஸ். ஓகேவா? இப்படிதான் இந்த கொஸ்டின்ஸ் போடணும். இல்ல டவுட் இருக்கா? கிளியர், சூப்பர். யாருக்கா டவுட் இருந்தா சொல்லுங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. 100 பிளஸ் 50 பிளஸ் 25 பிளஸ் அப் டு அப்படியே போயிட்டே இருக்கு. ஓகேவா? இதை நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? இங்க வேற எதுவுமே கொடுக்கல, இதை மட்டும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்படி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இதுல இருந்து நம்ம ஒன்னா எடுக்கணும். ஓகேவா? இப்போ இது முதல்ல ஏபியா ஜிபியான்னு பார்க்கணும். இதுல டிஃபரன்ஸ் பாருங்க 50, 25. அப்ப கண்டிப்பா என்ன கிடையாது? ஏபி கிடையாது. அப்ப ஜிபியா இது செக் பண்ணி சொல்லுங்க. இது ஜிபியா இல்லையா? ஜிபி. ஓகே, இது எப்படி நம்ம வெரிஃபை பண்ணுவோம்? ஆரோட வேல்யூ யூஸ் பண்ணுவோமா? ஆர் எப்படி கண்டுபிடிப்போம்னா செகண்ட் டேர்ம் டிவைட், அப்போ 50 by 100. அடுத்தது தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம் 25 by 50. அப்போ என்னதான் வருது? 1/2. அப்ப இந்த டிவைடட் பை 2 டிவைடட் பை 2 அந்த கான்செப்ட்ல போகுது. ஓகேவா? அப்போ மல்டிபிள் பண்ணிட்டே போனாலும் சரி, டிவைட் பண்ணிட்டே போனாலும் சரி, அது என்னன்னு பார்த்தோம், அது ஜிபி. அப்ப இந்த கொஸ்டின் என்ன ஃபார்மேட்ல இருக்கு? ஜிபி ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா? சரி, இப்ப கண்டுபிடிக்க சொல்றாங்க. பிடிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கொடுக்கல. இந்த நம்பர்ஸ் நம்ம பிளஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப இங்க இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பண்ண சொல்றாங்க. அப்ப என்ன சம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ஜிபில சம் கண்டுபிடிக்கணும். நமக்கு ரெண்டு ஃபார்ம். ஒன்னு n ஒரு ஃபார்முலா. இங்க எத்தனை டேர்ம்ஸ் சொல்றாங்களா? எத்தனை டேர்ம்ஸ் சொல்லல. ஓகேவா? அப்போ டேர்ம்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஃபார்முலா வந்து s infinity equal to a by 1 minus r. இங்க ஏங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம். r ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? t2 by t1 போட்டு 50 by 100 கேன்சல் பண்ணா 1/2. அப்ப இங்க 1/2 மைனஸ் பண்ணா திரும்ப 1/2 தான். இது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ரெண்டு ஃபிராக்ஷன் இருந்தா ஆக்சுவலா மேல எடுத்துட்டு போய் ஆன்சர் 200. ஓகேவா? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஓகேவா? இப்பவும் பிரேக் ஆகுது. ஓகேவா? இப்போ ஓகேவா? இப்பவும் பிரேக் ஆகுதா? ஓகேவா? சரி சரி, இங்க பாருங்க, நமக்கு இந்த கொஸ்டின்ல வெறும் 100 பிளஸ் 50 பிளஸ் 25 இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க வந்து இப்ப இந்த கொஸ்டின் இந்த ஃபார்முலாவை அப்படியே மனப்பாடம் மட்டும் பண்ணோம்னா இந்த மாதிரி இந்த கொஸ்டின் நம்ம அப்ரோச்சே பண்ண முடியாது. நம்ம நிறைய இடத்துல பண்ற மிஸ்டேக் அதுதான்.
அந்த ஃபார்முலா எப்படி வந்து அது கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்காம நம்ம ஃபார்முலாவை மட்டும் மனப்பாடம் பண்றோம். அதனால கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்டா கேட்டா நம்மளால போட முடிய மாட்டேங்குது. ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின்ல ஏபி ஜிபி எதுவுமே சொல்லல. அப்போ முதல்ல இது ஜிபியான்னு வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இதுல பிளஸ் இருக்கு. அப்ப பிளஸ் என்ன அர்த்தம்? சம் கண்டுபிடிக்கணும். சம் கண்டுபிடிக்கணும்னா ஜிபில 2 ஃபார்முலா இருக்கு. n இருந்தா ஒரு ஃபார்முலா, n இல்லைன்னா ஒரு ஃபார்முலா. இங்க எவ்வளவு டேர்ம்ஸ்னே சொல்லல. அப்ப n இல்லாத ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அந்த ஃபார்முலா s infinity equal to a by 1 minus r. இதுல a-ங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், r-ங்கிறது அது ரெண்டு கடையில இருக்கக்கூடிய காமன் ரேஷியோ. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே, இதோட இன்னைக்கு செஷனை முடிச்சிடலாம். இன்னைக்கு பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க இப்போ கேட்கலாம், இல்ல கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட தனியா வந்து கூட கேட்கலாம். ஓகேவா? நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்ச் அண்ட் இண்டிசஸோட பேசிக்ஸ் பார்த்தோமா, அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரூட்ஸ் வந்ததுன்னா என்ன பண்ணணும், அப்ப ரூட்லயே மல்டிபிளிகேஷன் வந்தா என்ன பண்ணணும், அடிஷன் வந்தா என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் வந்தா என்ன பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு ரிப்பீட்டிங் டெசிமல் வேல்யூஸை எப்படி ஃபிராக்ஷனா மாத்துறது, அதுக்கப்புறம் எப்படி ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஒரு நார்மலான ரிமைண்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்ல ஒரு பவர் வேல்யூஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாட் ஃபங்க்ஷன் வந்ததுன்னா அதுக்கு எப்படி ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏபிஜிபியில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஃபார்முலாஸ், எல்லா ஃபார்முலாஸையும் இந்த ஒன்னா இதுல பார்த்துட்டோம். இந்த பிடிஎஃப் நான் வந்து அந்த நம்ம ஆப்ல வந்து போட்டுறேன். ஓகே, ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறதுல இருக்கும், நீங்க வந்து அதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வேற டவுட்ஸ் இருக்கா? 1 மைனஸ் நீங்க அந்த சம்மா யோசிக்காம நார்மலா யோசிச்சு பாருங்க. 1ல பாதி போச்சுன்னா எவ்வளவு? மீதி பாதி தானே, அதுதான் 1/2. ஸ்டெப்பா போட்டோம்னா 1 மைனஸ் 1/2. இது நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 2 மைனஸ் 1/2. 2 மைனஸ் 1 1, அப்போ 1/2. Two power 51/5. How to find the remainder? Okay. 2 power 51 divided by 5. ஓகேவா? இதுக்கு ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ நமக்கு 5க்கும் இந்த 2 பவர்ஸ்ல இருக்கிறதுக்கும் நியரஸ்ட்ல ஏதாவது ஒன்று வருதான்னு பார்க்கணும். அதை வச்சு தான் நம்ம போட முடியும். 2 power 51 தானே போட்டிருக்கீங்க. ஓகே, 2 power 5 32. 2 power 2லே வந்துருச்சு. 2 power 2 எவ்வளோ? 4. ஓகேவா? அப்ப இதுல இருந்தே நம்ம கொண்டு போயிடலாம். ஏன்னா இதுக்கு மட்டும்தான் 1 டிஃபரன்ஸ் வருது. நம்ம ஆல்ரெடி 33 இருந்துச்சு, என்ன எடுத்தோம்? 32 எடுத்தோமா அந்த கொஸ்டின்ல. அதே மாதிரிதான் இங்க 5ஆல டிவைட் பண்ணா நம்ம 4 எடுத்தாலே டிஃபரன்ஸ் 1 வந்துடும். அப்ப நான் என்ன கொண்டு போகலாம் அப்படின்னா 2 power 2ன்னு இருந்தா ரிமைண்டர் வந்து 1 அப்படின்னு போடலாம். ஓகேவா? மாட் கூட வேண்டாம், இங்க மாட்லாம் தேவையில்லை, டேரக்டா ரிமைண்டர் தானே வேணும். அப்படி எழுதும். 2 power 51 divided by 5ன்னு இருக்கு. எனக்கு இதுக்கு வேல்யூ தெரியாது. எதுக்கு தெரியும் அப்படின்னா 2 power 2க்கு தான் தெரியும். ஓகேவா? அப்ப இதை முதல்ல எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 2 power 50 into 2 power 1ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த 2 power 50 2 power 2 power 25ன்னு மாத்தலாம். ஓகேவா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். 2 power 2 power 25 இந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? 2 power 15 மாத்திக்கலாம். இந்த 2 power 50 கூட நான் ஒரு 2 எக்ஸ்ட்ரா போட்டேன்னா என்ன ஆகும்? பேஸ் சேம் இருக்கனால பவர் ஆட் ஆகி 251 வந்துடும். ஓகேவா? இந்த ஸ்டெப்பை தான் நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல கொண்டு போறோம். சரியா? ஏன்னா நமக்கு 2 ஸ்கொயர் இங்க கொண்டு வரணும். ஓகேவா? அதுக்கு எப்படிலாம் ஸ்பிளிட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிடுறோம். இன்டூ 2 டிவைடட் பை 5. ஓகேவா? அப்ப 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? 4. 4 5 கூட கம்பேர் பண்ணா -1. -1 power 25 into 2 divided by 5. அப்போ -1 power 25னா ஆட் நம்பர், அப்போ -1 தான் வரும். into 2 divided by 5. அப்போ இந்த இடத்துல ரிமைண்டர் என்ன வருது? -2 வருது. இப்போ -2 வந்தா அது தப்பான ஆன்சர். நம்ம என்ன பண்ணணும்? 5 கூட அந்த -2 பண்ணிட்டு 3ன்னு போட்டுருணும். ஆன்சர். ஓகேவா? இப்போ எந்த வேல்யூ அவங்க வேணா கொடுத்துட்டு போட்டோம், நம்ம என்ன பண்ணணும்? கீழே டிவைட் பண்றோம்ல, அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கம்பேர் பண்ணி அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடணும்.
ஓகேவா? வேற யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற ஏதாவது சஜஷன், ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லலாம். இதுலயே செஷன் எண்ட் பண்ணிடலாமா? பவர் 51 divisible by பவர் 51. பவர் கூட கம்பேர் பண்ணக்கூடாது, அந்த நம்பர் கூட தான் எப்பவுமே கம்பேர் பண்ணணும். நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா இடத்துலையுமே பேஸை மட்டும் தான் கம்பேர் பண்ணுவோம், பவர் எங்கேயுமே கம்பேர் பண்ண மாட்டோம். ஓகேவா? 2 பவர் 51னா இந்த 2ஐயும் 4ஐயும் தான் கம்பேர் பண்ணணும், இந்த பவரை எப்பவுமே கம்பேர் பண்ணிடக்கூடாது. ஓகே, சரி. இன்னைக்கும் ஆஃப்டர்நூனுக்கு மேல இல்லை ஈவினிங் வந்து இன்னொரு டெஸ்ட் வரும். அந்த டெஸ்ட் இன்னைக்கு நம்ம கிளாஸ் என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாமே அதுல வந்துடும். ஓகேவா? நம்ம ஆப்ல ஒரு ஃபீச்சர் இருக்கும், அது நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. கீழே வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் சிம்பிள் மாதிரி இருக்கும், அது பக்கத்திலேயே ஒரு ஏஐ ஒன்று இருக்கும். ஓகேவா? அதை ஓபன் பண்ணீங்கன்னா நம்ம கிளாஸ்ல என்ன எடுக்கிறோமோ அது ஒரு டெஸ்ட் மாதிரி வரும். நீங்க எப்படி இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் பாக்குறீங்க, யூடியூப் ஷார்ட்ஸ் பாக்குறீங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாக்குறீங்க, அந்த மாதிரி அதுல வந்து டெஸ்ட்டை வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியலன்னா அடுத்த கொஸ்டின் ஸ்க்ரோல் பண்ணலாம். நம்ம கிளாஸ்ல என்ன பாக்குறோமோ அந்த சம்மே அதுல ஏஐ ஜென்ரேட் ஆகி வரும். ஓகேவா? அதனால அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க கிளாஸ் முடிச்சுட்டு, அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, இதோட நம்ம செஷன் முடிச்சிடும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வந்து நீங்க டெலிகிராம்ல என்கிட்ட கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ தினேஷ், தேங்க்யூ அபி, மதுஸ்ரீ, ஸ்வர்ணா, பிரதீபா, ஜனார்தன். ஓகே, அகல்யா, மணிகண்டன், எல்லாருக்குமே தேங்க்யூ. மறக்காம எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடுங்க, அது மட்டும் போதும். தேங்க்யூ ஹேமா.